சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். சார், தேர்தல் பிரச்சாரம் எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டாங்க. திமுக, அதிமுக. ஆனால் காங்கிரஸ், பாஜக பொறுத்த வரைக்கும் இன்னும் வேட்பாளர் பட்டியலே வரல. அது கொஞ்சம் 9ஆம் தேதிக்குள்ள விட்டுருவாங்களா? அது கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. அந்த 9ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இன்னைக்கு என்ன 1ஆம் தேதி ஆச்சு. ஆமாம். மேபி இன்னும் 8 நாள் இருக்குன்னு நினச்சி ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாவேக்காவும் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் செய்த அன்னைக்கே விஜயும் பெரம்பூர், கொளத்தூரில் பிரச்சாரம் பண்ணார். வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் பண்ணலை. அது சில முன்னேற்பாடுகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் பிரச்சாரம் செய்ய விடலை, திமுக சதி செய்கிறாங்கன்னு அதே குற்றச்சாட்டை ஆதவர்ஜுனா முன் வச்சார். இப்போ நேற்றும் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பாட்டில் துண்டு விழுந்துச்சு. அப்போ பெண்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி திமுக செய்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு புகாரும் கொடுத்துருக்காரு. விஜயோட பாதுகாப்பு முக்கியமானது, அவருக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி உள்துறை செயலாளருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நான் பார்த்தேன். எல்லாம் உள்துறை செயலாளர் இல்லாத உள்துறை செயலாளர் மணிப்பூர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. 2-2ன்னு 2 வட்டம் போட்டு அட்லீஸ்ட் ஹோம் செக்ரட்டரின்னு போட்டிருந்தா கூட போயிருக்கும் அந்த லெட்ரு. அஜய் பல்லா என்ற அவர் போயே 2 வருஷம் ஆச்சு. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஹோம் செக்ரட்டரியினுடைய அட்ரஸ் கூட தெரியாமல், இப்போ இருக்கிறவர் கோவிந்த் மோகன், அவர்தான் கோவிந்த் மோகன் ஐஏஎஸ், அவருடைய அட்ரஸ் கூட தெரியாமல் எழுதியிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஞானசூன்யங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய் இருந்தால் விஜய் கொண்டு போய் மீனே கிடைக்கல, அந்த மார்க்கெட்டில் பார்த்தோம், இந்த மார்க்கெட்டில் பார்த்தோம், ஜாமீனே கிடைக்கலன்னு சொல்லுவாங்க எல்லா வடிவேலு. அது மாதிரி மீன் இருக்குன்றான், நெத்திலி மீன் நெத்திலி மீன் இருக்குன்றான், ஆனால் ஜாமீனே இல்லைன்ட்டான். அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஞானசூன்யங்களான நிர்மல்குமார் போன்ற ஆளுகளை வச்சுக்கிட்டு அது தகவல் பிழைன்னு எடுத்துக்கலாமா? தகவல் பிழைன்னா நாங்கள் ஹோம் செக்ரட்டரிக்கு எழுதும் போது தகவல் பிழை இருக்கும். யார் செக்ரட்டரின்னு கூட தெரியாமையா எழுதுவீங்க? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் அடித்து கேட்டால் தெரியும். இல்லைன்னா அதுக்கு ஒரு புக்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரிக்கு புக் இருக்குது, வெப்சைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தா தெரியும். லேட்டஸ்ட் என்னன்னு கேட்டால் தெரிஞ்சிட்டு போகுது. இதை கூட பார்க்காம எழுதுகிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு மேபி நிர்மல்குமாருக்கு ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் போதும் அவர் இருந்த ஞாபகத்தில் எழுதிட்டாரா நம்ம தெரில, நம்ம சொல்ல முடியாதுல்ல. இது நிர்மல் எழுதினாரா, விஜயே எழுதினாரா, இல்லை ஜான் எழுதி கொடுத்தாப்புலையா, இல்லை ஆதவர்ஜன் எழுதுனான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இருக்கிறதெல்லாம் ஞானசூன்யங்களாக வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும்? இங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகிட்டையும் புகார் கொடுத்துருக்குறாங்க. ஏங்க, நீங்கள் ஒரு உண்மையாக பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் கரெக்டாக இருக்கும். ஆனால் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஏற்பாடும் சரியாக இருக்காது. சரிங்களா? நீங்கள் பெரம்பூரில் கரெக்டாக இருந்துச்சு, கொளத்தூர் வந்த பிறகு சரியில்லை. ஏன் போச்சு? எப்படி சரியில்லாமல் போச்சு? அங்கேருந்து பனையூர்லேருந்து பெரம்பூர் வர்ற வரைக்கும் எவனும் கூட வரல. நேராக டயத்துக்கு வந்துட்டீங்க. வந்த உடனே இப்போ கூட்டம் இருந்துச்சு, பேசுனீங்க, பேசி முடித்தவொடனே கிளம்புறீங்க. கிளம்பும் போது உன் கூட 1000 பேரை கூப்பிட்டு போனால் என்ன அர்த்தம்? இப்போ அங்கேருந்து பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் போகிறதுக்கு 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷத்தில் நீ 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, ட்ரோன் ஷாட்டை பார்த்தா என்ன தெரியுது? ஃப்ரண்ட்டில் முன்னால் இருக்கக்கூடிய கார்கள்லாம் எதிர்த்தாப்பில் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. உன் கூட வரக்கூடிய 1000 பேரோட சேர்ந்து நீ ஸ்லோவாக ஊர்ந்துட்டு வர்ற. அப்போ என்ன அர்த்தம்? நீ கிரியேட் பண்ணக்கூடிய செயற்கை க்ரௌடு உன் கூடவே வர்றான். ஏற்கனவே இப்படி கூட தான் மோட்டர் பைக்கில் மோதி தஞ்சாவூரில் ஒரு மாணவன் செத்தான். அவன் செத்ததோடு அவன் அரோகரா தான். அவனுக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை விஜய். இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு மெட்ராஸுக்குள்ளே, ஏற்கனவே மெட்ராஸ் டிராஃபிக்கான ஏரியா, அதில் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டே நீ போவ அப்படின்னா, இந்த கூட்டத்தை மறித்து கூட வரவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அனுப்புனா, புழலுக்கு அனுப்புனா என்ன சொல்லுவ? போலீஸ் அராஜகம் மொழிகன்னு சொல்லுவ. ஓகே, உன்னை ஃப்ரீயாக விட்டா நீ ஸ்லோவாக அப்படி ஊர்ந்துக்கிட்டே வருவ. திமுகவோட சேர்ந்து கொண்டு போலீஸ் அதிகாரிகள் இப்படி செய்கிறாங்க. இவங்க தானே சொன்னாங்க, இது கேர்டேக்கர் கவர்மெண்ட்டு,
எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே யாருமே சிட்டி இருக்காது. கமிஷனர் வந்து இதுக்கு பின்னணியில இருக்காரு. ஆ. அதாவது மீண்டும் திமுக அரசு வந்துரும். ம். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவான்ற கனவு கண்டுகிட்டு, ம். தனக்கு ப்ரொமோஷன் வேணும்னு நினைச்சுக்கிட்டு அதிகாரிகள் இந்த வேலையை செய்றாங்க. இந்த சிட்டி அப்படின்னு கமிஷனர் நாங்கள் கொடுத்த பெட்டிஷனே வாங்கலை, நீங்கள் டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் கொடுங்கன்ட்டாரு. யாருமே வாங்கலையே அது. எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நீங்கள் வரட்டும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் திமுக சிட்டி கமிஷனராக இருப்பார் அவர்? அப்போ ஏங்க இருக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் விஜய்க்காக ஒர்க் பண்ணுவாங்களா? ஒட்டுமொத்த சென்னை போலீஸும் சென்னை மாநகர போலீஸும் விஜய்க்காக டிப்ளை பண்ணணுமா? சிஎம் கூட அவ்வளவு செக்யூரிட்டி இருக்காங்க. சிஎம் கூட எவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்க? சிஎம் அவர் சீஃப் மினிஸ்டரு, நீ யார்? நீ ஒரு ஆஃப்டர் ஆக்டரு, உனக்கு எதுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி? உனக்கு வேணும்னா நீ வந்து உன்னுடைய தொண்டர் படை வச்சுக்கோ, வைகோ வச்சுருக்க மாதிரி, திமுக வச்சுருக்க மாதிரி, பிஜேபி வச்சுருக்க மாதிரி, காங்கிரஸ் வச்சுருக்க மாதிரி, சேவாதள தொண்டர்கள் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோ. நீ ஒரு தொண்டர் படை வச்சுக்கோ. தொண்டர் படையை வச்சு ரெகுலேட் பண்ணி, க்ரௌடை ரெகுலேட் பண்ணி கொண்டு போ, சீக்கிரம் போ. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா சீக்கிரம் யாரையும் ஃபாலோ பண்ண விடாமல் தொண்டர் படையை வச்சு எல்லாரையும் நிறுத்தி நீ போக வேண்டியதானே. உன்னை யார் தடுத்தது? இப்ப விஜய் வரும்போது இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப விஜய் இல்லாத கூட்டத்து ஆதவர்ஜுனா கூட்டத்திலேயே பாட்டில் வீசுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. ஏங்க பாட்டில் வீசின உடனே இந்த மாதிரி பாட்டில் வீசுகிறாங்க, உடனடியாக அரெஸ்ட் பண்ணலைன்னா நான் இருந்து போராட்டம் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், போராட்டம் பண்ணுவேன், இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் தான் நம்ம நேரடியாக குற்றச்சாட்டு சொன்னார். ஆதவர்ஜுனா சொன்னார். ஆதவர்ஜுனா. அது மட்டும் இல்லாமல் யாராவது 2 பேர் தண்ணியை போட்டு சண்டையை போட்டு பாட்டில் வீசியிருப்பான் அப்படின்ற கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் நடந்திருக்கு. அப்போ நீ ஸ்கிரிப்டை ஏற்கனவே வந்து மேடையில் ஓப்பனாக சொல்லிவிட்டியா? நீ என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தியோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்ட. நீ ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தவனுக்கு தானே தெரியும் என்ன சீக்வன்ஸ் நடக்க போகுதுன்னு. என்னன்னு தெரியல, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லணும். அப்படி சொன்னால் பரவாயில்ல. நீ ஸ்கிரிப்டையே சொல்கிறியா? அப்போ நீ சொல்லி கொடுத்த ஸ்கிரிப்டை நீயே சொல்கிற. மேலேருந்து ட்ரோன் ஷாட் எடுத்து கொடுக்குற, நீ உடனடியாக வீடியோ எடுத்து கொடுக்குற. அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே செட்டப் பண்ண டீம் வந்து நீ யாரை செட்டப் பண்ணி சோடா பாட்டில் வீச சொன்னியோ அவன் சோடா பாட்டில் வீசியிருக்கான். போலீஸ் போய் கரெக்டாக போய் எங்கேருந்து வந்துன்னு பார்த்து மேலே போய் ஏறி போய் பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சிட்டு வந்தால் பார்த்தா அவன் தாவக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லுது. தாவக்காரனா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவனுடைய மொபைல் ஃபோனில் ஃபுல்லாக விஜய் படம் தான் இருக்குன்னு. ஓகே, அவனுடைய வால்பேப்பர்லாம் விஜய் படம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. தாவக்காரன்னு சொல்லுது. அப்போ நீ என்ன பண்ணுற? உன்னை நம்பி உனக்கு ஓட்டு போட டிவிகே கட்சிக்காக வந்து உட்கார்ந்து உன் பேச்சை கேட்குறதுக்காக, உன்னுடைய திருவாய் மலர்ந்த தமிழ் பேச்சை, உன் தமிழ் புலமையை வந்து கேட்குறதுக்காக வந்து உட்காந்துருக்க அந்த கூட்டம். அது நாஞ்சில் சம்பத் வாடகை வாயை கூட்டம் வந்து பேச விடுறீங்க. வாடகை வாய் நாஞ்சில் சம்பத்தும் அமாவாசை ஆதவர்ஜுனாவும் 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. ஓகே, அந்த 2 பேரும் பேசுகிறத கேட்குறதுக்காக அந்த பெண்கள் வந்து உட்காந்துருக்காங்க. நீ ஏற்பாடு பண்ண அதே ஆட்கள், தாவைக்கு ஆட்கள் சோடா பாட்டில் அடித்து வீசுகிறான். உனக்காக ஓட்டு போட வந்தவங்க மேலே, உன்னை நம்பி வந்தவங்க மேலே, உன் பேச்சை கேட்க வந்தவங்க மேலே, உன் ஆளுகள், நீ ஏற்பாடு செஞ்ச ஆளுகள் சோடா பாட்டில் வீசுகிறான். அவனை பிடிக்கலைன்னா நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி பெரிய வீராவேசமாக டிக்ளேர் பண்ணுற. நீ வந்து ஒரு முதல்வர் தான் அது காரணம். போதும் நிறுத்திக்கிங்க, இதோட போதும் நிறுத்திக்கங்க, நாங்கள்லாம் திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுற. கடைசியில் மாட்டினது அவங்க வந்து ஆதவர்ஜுனா சொல்லி தான் நாங்கள் வீசுகிறோம்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டான்னு சொல்லி இப்போ நியூஸ் வருது. இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது நீ பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கட்டு நியூஸ் என்ன வருது? நீ ஏற்பாடு பண்ணாலுங்க உன்னை பார்க்க வந்த கூட்டத்தின் மேலே வீசி வச்சுருக்க. எனக்கு என்னன்னாங்க, அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்குது. என்ன அச்சம் அந்த பயம் அப்படின்னா, இந்த ஆதாய சுதாடி நடிகர் விஜயும் அமாவாசை ஆதவர்ஜுனாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை அரங்கேற்றுவார்களோ என்ற ஒரு பயம், எனக்கு அச்சம் இருக்கு. என்ன சதித்திட்டம்? அச்சம்லாம் உங்களுக்கு பிஜேபி மேல வரலாம். அது அந்த மாதிரி குற்றச்சாட்டு தான் சொல்லுவீங்க. ஆமா, கலவரம் பண்ண போறாங்க அந்த மாதிரி. இப்போ அவங்க தான் வந்து தான் மேலேயே குண்டு போட்டுட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்பாங்க. நார்மலாக பிஜேபி தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க செய்யக்கூடிய முன்னுதாரணம் நேற்று நடந்த சம்பவம். ஒரு ட்ரையல். என்ன ட்ரையல் அப்படின்னா, ஆதவர்ஜுனா இந்த மாதிரி வீசினா நம்ம மாட்டுவோமா மாட்ட மாட்டோமா அப்படின்ற ஒரு ட்ரையல் பார்த்துருக்காப்புல. அப்போ இந்த ட்ரையல் வந்து எதுக்கான முன்னோட்டம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சதியினுடைய பின்னோட்டமாக அதை நான் முன்னோட்டமாக நான் பார்க்குறேன்.
என்ன சதி அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் கோவப்படம் பார்த்துருப்பீங்க. கோவப்படத்தில் ஒரு ஒரு இளைஞன் கட்சி ஆரம்பிப்பான். அந்த கட்சிக்கு ஒரு அனுதாபத்தை பெறுவதற்காக எதிர்க்கட்சிக்காரங்க அடித்த மாதிரி அடி வாங்கிட்டு ஓடுவான். அவனை குத்துற மாதிரி விரட்டுற மாதிரி எல்லாம் நடித்து பார்ப்பான். ஒன்றும் நடக்காது. மக்களுடைய அனுதாபம் வராது. அப்போ என்ன பண்ணணும், கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் குண்டு வச்சு அதில் ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க. செத்த உடனே அதை வந்து ஆளுங்கட்சி மேலே திருப்பி விட்டு அனுதாபம் தேடி வெற்றி பெறுவான். இது வந்து அது படத்தினுடைய திரைக்கதை. இந்த படமா பார்க்கும்போது ஓகே சார். ஆனா இந்த கொடூரமா இருக்கே, கொடூரமா ஏங்க இருக்கு. நீங்கள் அமாவாசை நீங்கள் லேசாக இட போட்டுறாதீங்க. நீங்கள் அதுக்கான முன்னோட்டத்தை தான் நேற்று நடத்தி பார்த்துருக்காப்புல. அண்ணாமலை மேல கூட நீங்க இப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பலையே சார். எழுப்பல. அண்ணாமலை மேலே கூட எழுப்பல. அண்ணாமலை வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை மதச்சாயம் பூசுவார். அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர். அவர் ஐபிஎஸ். அவர் அந்தளவு கூட இந்த இவங்கள மாதிரி தளர்ந்தாழ்ந்து இறங்குறவர் கிடையாது. மதச்சாயம் பூசியிருக்காரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்துக்கு மதச்சாயம் பூசி அது வந்து உண்மை ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துச்சு. அப்புறம் வித்ரா பண்ணி கடைசியில் வந்து அதில் சிபிஐ அது பொய்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி போச்சு. ஆனால் இவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் வெயிலில் போக மாட்டாரு. வெயிலில் போகிறதுக்கு பயப்படுறாப்புல. கூட்டத்துக்கு போய் மீட்டிங் பேசுறதுக்கு பயப்படுறாரு. விஜய்க்கு வந்து எப்படியும் ஜெயிச்சாகணும், முதலமைச்சர் ஆகணும், எப்படியா ஆகணும். இல்லை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் 28 இடம் கேட்டாங்க. 4 இடத்துல தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆமாம், பாண்டிச்சேரி இப்போ ஒரு வீடியோ போட வேண்டியதுன்னா, பாண்டிச்சேரி முதலமைச்சர் என்ன ரங்கசாமி அவர்களே, நீங்கள் நேரடியாக ஏன்ட்ட மோதுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க, மோடி அவர்கிட்ட சொல்லி அனுமதி கொடுக்க சொல்லுங்கள். உள்துறை அமைச்சரே நீங்கள் அவர்கிட்ட சொல்லி அனுமதி கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு பெர்மிஷன் தரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுத வேண்டியதுன்னா உள்துறை அமைச்சருக்கு. அவங்க என்டிஏ கூட்டணி தான் நாங்கள் ஆட்சி ஆளுது சொல்லியிருக்கலாம்ல. அப்போ நீங்கள் அதை மட்டும் பேச மாட்டேறீங்க. பிஜேபின்னு வந்தோன்னா நவ தோரத்தையும் மூடிடுறீங்க. அது எப்படி மூடுறீங்க? சரி, எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சதி செயலை ஏற்பாடு பண்ணி கூட்டத்தை கூட்டி எப்படி 41 பேர் மரணத்திற்கு விஜய் காரணமாகி விஜயும் ஆதவர்ஜுனாவும் காரணமாக இருந்தாங்களோ, அந்த 41 பேர் மரணத்தை பழியை தூக்கி செந்தில் பாலாஜி மேலேயும் திமுக மேலேயும் போலீஸ் மேலேயும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போய் சிபிஐட்ட மாட்டி நிற்கிறாங்களோ, அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை அரங்கேற்றாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. புல்வாமா தாக்குதலில் 40 வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை சத்யபால் மாலிக் என்ற கவர்னர் வந்து 40 வீரர்கள் ரோடு வழியாக போகக்கூடாது, அவங்களுக்கு ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு ஹோம் மினிஸ்டருக்கு சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டருக்கு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருங்க, இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லி அவரை அமைதிப்படுத்திட்டு சிஆர்பி வீரர்களை ரோடு வழியாக வர வைக்கிறாங்க. தீவிரவாதிகளுக்கு வழி ஓப்பன் ஆகி இத்தனை செக்யூரிட்டி மீறி வந்து குண்டு வச்சு 40 வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த கொல்லப்பட்டதை காரணமாக்கி அதை வந்து தேர்தல் பிரச்சாரமாக்கி மோடி வந்து 2019 எலெக்ஷனில் ஜெயித்தார். இது நம்மளுக்கு கண்ணு முன்னா தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழகத்தில் அரங்கேறி விடுமோ என்று நான் பயப்படுறேன். புரியுங்களா? என்னுடைய பயம். இது வந்து உண்மையா பொய்யா என்பதை எலெக்ஷன் கமிஷனும் போலீஸும் விசாரிக்கணும். தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் முடியாதுங்க? 41 பேர் கொன்னதுக்கே விஜய்க்கு மேலே ஒரு தப்பு இல்லை, அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னவங்க மக்கள் தானங்க. தாம்மா மக்கள் பொறுப்பு ஏற்றுக்காமல் ஓடினவனை போய் தலைவன் ஏற்றுக்கிட்டு இன்னமும் பின்னால் ஓடுற மக்கள் தானே இந்த மக்கள். இந்த மக்கள் வந்து இந்த மக்களை குண்டு வெடிச்சு வச்சு கொண்டான்னா என்ன பண்ணான்னு அவன் முடிவெடுத்தானே என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன ஆகும்? விஜய் மேலே ஒரு அனுதாபம் திரும்பணும், விஜய் மேலே ஓட்டு வரணும், பழியை தூக்கி திமுக மேலே போடணும். இதுதான் டார்கெட்டு. ஸோ இதை வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு தான் அமாவாசை ரெடியாக இருக்கார். அப்போ அதனுடைய முன்னோட்டம் தான் நேற்று நடந்த சோடா பாட்டில் வீச்சு. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ எனக்கு என்னென்னா, நான் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் வேண்டுகோள், முதல்வருக்கும் சேர்த்து வேண்டுகோள் விடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாம்ப் ஸ்குவாடை வச்சு எங்கெல்லாம் விஜய் போகிறாரோ, ஆதவர்ஜுனா மீட்டிங் நடக்குதோ, எங்கெல்லாம் டிவிகே மீட்டிங் நடக்குதோ, ஒரு பாம்ப் ஸ்குவாடை செட் பண்ணுங்கள், செக் பண்ண சொல்லுங்கள். செக் பண்ணி தரவாக செக் பண்ணி மக்களை உள்ளே விடுங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடப்பதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுங்க. இது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, போகக்கூடிய பொதுமக்கள் வந்து உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்போ இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எனவே நீங்கள் போகிறது ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாது. நடத்திட்டு பழியை தூக்கி திமுக மேலே போடுவாங்க. அதன் மூலமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க.
இது நடந்தால் நடக்கும். எனவே இந்த மிகப்பெரிய ஒரு சதிச் செயலை முறியடிப்பதற்கு ஒரு ஒருங்கிணைந்த கோஆர்டினேட்டட் ஒரு சர்வேலன்ஸ் மெக்கானிசம் வரணும். அதன் மூலமா இந்த எஸ்ஓபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரிலாம் இருந்தா சார், இப்போ இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, உளவுத்துறை அதை வந்து கண்காணிச்சிருக்க மாட்டாங்களா? அப்படி உளவுத்துறை கண்காணிச்சு தான் இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரை குண்டு வெடிச்சு ஏன் கண்காணிக்கல? எத்தனை இடத்துல குண்டு வெடிச்சு ஏன் கண்காணிக்கல? வெடிச்ச பிறகு தானங்க போய் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. எவ்வளவு தான் கண்காணிக்கிறது? எத்தனை பேரை நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவீங்க? அப்போ இவங்களுக்குன்னு இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்பதை நீங்கள் மறுக்கக்கூடாது. இது வந்து நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், பயத்துலேயும் சொல்கிறேன் நான். இது வந்து நம்ம வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்த பின்பு நம்ம பேச போகிறோம். அப்போ நடந்த பின்பு பேசி பிரயோஜனம் இல்லை. ஒட்டுமொத்த பழியும் திமுக மேலே விழுகும். எப்படி ராஜீவ்காந்தி கொலைப்பழி ஒட்டுமொத்தமாக திமுக மேலே விழுந்து திமுக தோத்ததோ அதே மாதிரியான ஒரு பழி விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் ராஜீவ்காந்தி கொல்லப்போ இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருந்துச்சு, யார் பார்த்தா கண்டுபிடிச்சா சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்யும். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு குண்டு வெடித்து பொதுமக்கள் இவங்களுக்கு எதுவும் ஆகாது, பொதுமக்கள் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 50 பேர் செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பழியை தூக்கி திமுக மேலே போடுவாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கொதிச்செழுந்து திமுக தான் காரணம்னு சொல்லி ஒட்டுமொத்த ஓட்டையும் விஜய்க்கு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது நடந்தாலும் நடக்கும். அதுக்கான அது அப்படித்தான் ஜெயிக்க முடியுன்ற லெவலுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க தாவேக்க வேண்டாம். ஏன்னா 106 பேர் வெளி கட்சியிலேருந்து வந்தவன், அத்தனை பேர் மேலேயும் போக்சோ வழக்கு இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, முல்லை மறித்தனம், முடிச்சு வைக்கத்தனம், ஏமாற்று வழக்கு, ஜாதி வெறியன், ரவுடிசம் பண்ணுறவன் எல்லா பேரும் கேஸ் இருக்கவனா வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தால் என்ன நிலைமைக்கு ஆகும்? மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. இனிமேல் வந்து 5% கூட தேராதுன்ற நிலைமைக்கு வந்துருச்சு. இதிலிருந்து எப்படி ஜெயிப்பதுக்கு கொண்டு வருவது? அப்போனா இப்படி ஒரு சதித்திட்டத்தை நிறைவேற்றினால்தான் செய்ய முடியுன்ற ஒரு மிகப்பெரிய கிராண்ட் பிளானுக்கு மத்தியில் தான் இது நடக்குதுன்னு தான் எனக்கு என்னுடைய சந்தேகம். என் சந்தேகத்தை சொல்கிறது என் கடமை. நடக்காமல் இருந்தால் நல்லது. நடந்துச்சு அப்படின்னா வந்து இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இது வந்து எதிராக போய் முடியும். எதிர்கால தமிழகம் சிதைந்து சீரழிஞ்சு போய்விடும். நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.